ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சாயங்காலம் இருட்டாயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்ல, அதனால் புதுசாக ஒன்று ரெடி பண்ணலாம், இருக்கிறத வச்சே மேக்கப் பண்ணிவிட்டு நைட்டுக்கு டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாயங்காலம் ஒரு டீயை போட்டு கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த சிங்கில் நிறைஞ்சு கிடந்தது. இப்போ வந்து அதெல்லாம் டீ கிளாஸ் எல்லாத்தையுமே கழுவி கவுத்தியாச்சு, சரிங்களா. அப்புறம் மதியம் வந்துட்டு என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான் பெரியவன். அப்போ அவன் வந்துட்டு படையல் சாப்பாடு சாப்பிடலாவே. நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்டோம், நான் எங்கள் ஹஸ்பண்டு அப்புறம் சின்ன பையன் சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் அவன் வடை ரொம்ப பிடிக்கும், உளுந்த வடை அப்படின்னா. அதனால் பாருங்கள், மிச்சம் இருந்த மாவில் வந்துட்டு உளுந்த வடை போட்டு வச்சுருக்கிறேன். பாயாசத்தை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். புகை அடிச்சிருச்சா? நல்லா ஹீட்டாக இருக்குது, அதனால தான் அந்த புகையாக இருந்திருக்கும். பாயாசம் சூடு பண்ணியாச்சு. ரசம் இருக்குது பாருங்கள், அப்படி சாம்பார் இருக்குது, கோஸ் பொரியல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஒயிட் ரைஸு. எங்கள் இதுக்கு மேலே என்னங்க வேணும் நைட்டுக்கு. அப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சாச்சு, பாயாசத்தோடு வச்சு சாப்பிடுவாங்கள்ல, அப்புறம் பொரிச்சாச்சு. அதனால் மதிய படையல் சாப்பாடவே நான் வந்துட்டு வச்சு இன்றைக்கி டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய படையல் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷலாகவே பண்ணி கொடுப்பேன். எனக்கு உடம்பு முடியலைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுப்பேன், ஓகேங்களா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சாப்பிடுவாங்க. ஓகேங்க, பாய்ங்க. இரவு உணவு இனிதே நிறைவடைகிறது, ஓகேங்களா. பாய்.